Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். முதலமைச்சருடைய தனி உரிமை ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா இட்ஸ் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். யார் மந்திரி யார் எந்திரின்றது முதலமைச்சரோட உரிமை. எந்த இலாக்காவை யார்கிட்ட கொடுக்கணுன்றதும் முதலமைச்சரோட உரிமை தான். துரைமுருகன் 2010 இது அப்படியே நடந்தது. வரலாறு திரும்புது. 2006-10 கருணாநிதி கவர்மெண்ட்டில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். மிக திறமையாக செயற்பட்டார் அப்படின்ற காரணத்துக்காக அவருடைய திறமையை பாராட்டி முதலமைச்சர் கலைஞர் என்ன பண்ணார், பொதுப்பணித்துறை அவர்கிட்ட பறிச்சுட்டு உப்பு சத்து இல்லாத சட்டத்துறை அவர்கிட்ட கொடுத்தார். அழுது புலம்பினார் துரைமுருகன். ஆனால் ஒன்றும் வேலைக்காகல. ஜெயலலிதா கண்ட மேனிக்கு மந்திரிகளை நீக்குவாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு பீரியடு மந்திரியாக வந்துடுவான், ஒரு ரவுண்டு வந்துடுவானு. அப்போ கலைஞர் எழுதினார் முரசொலியில், யாரை எதை எதிர்பார்த்து இவர்களை அமைச்சராக்கினார் அம்மையார், எதை செய்யவில்லை என்று அமைச்சரவையிலிருந்து நீக்கினார். இன்றைக்கி அதே தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும். எதை எதிர்பார்த்து அம்மையார் இவர்களை அமைச்சராக்கினார், இவர்கள் எதை செய்யவில்லை என்று அமைச்சரவையிலிருந்து நீக்கினார். யார் மந்திரி யார் மந்திரி என்பது காலையில் பேப்பரை பார்த்தா தான் இந்த மந்திரிகளுக்கே தெரியும்னு எழுதினார். அதே தான் இன்றைக்கி நடக்குது. நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் குறித்து எல்லாமே சட்ட அமைச்சர் கண்ட்ரோல். அதை வச்சு என்ன பண்ணுறது? வடிவேல் பாஷையில் சொன்ன அம்மாஞ்சலிக்கு புரோஜனம். அவருக்காச்சும் 86 வயசுங்க. நான் இன்பநிதி கிட்ட மந்திரியாக இருக்கணுன்றார். அவர் உதயநிதி கிட்ட இல்லை, இன்பநிதி கிட்ட மந்திரியாக இருப்பான். 125 வருஷம் வரைக்கும் வாழணும்னு ஆசை அவருக்கு. கரப்ஷன், தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம், சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனையை உருவாயிருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை தான் உண்டாக்கிட்டு. இதை முதலமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லைனா 26 இவங்களுக்கு கஷ்டம். அமைச்சர்கள் எந்த ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்தாலும் செஞ்சு கொடுக்கறதே இல்லைங்க. குறிப்பாக அங்கன்வாடி பணியாளர்கள், ரேஷன் கடை ஊழியர்கள், இன்னும் பல விஷயங்களில் யாராவது நம்ம கட்சிக்காரங்க ஏதோ ஒரு பொறுப்பு கேட்டு வந்தாங்க அப்படின்னா செஞ்சு கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது. அப்படிங்க கட்சிக்குள்ளே இருக்க உள் முரண்பாடுகள். அமைச்சர்கள் சம்பாதிக்கிற மாதிரி கட்சிக்காரர்கள் சம்பாதிக்க முடியலன்றாங்க. பச்சையாக சொன்னாதான். திமுகவில் கீழ்மட்டத்தில் பேசி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குமுறல் இதுதான். மந்திரி சம்பாதிக்கிறார், நாங்கள் சம்பாதிக்கலன்றாங்க. இது எங்கே போய் முட்டிக்கிறது? மந்திரினா அப்படியே நெத்தி வர நிலத்தர கூட சம்பாதிக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் சாப்பிட்றதுக்கும் மந்திரி கொள்ளடிக்கிறதுக்கும் தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா திமுக? பதில் சொல்லுங்க. வணக்கம், நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். தமிழக அமைச்சரவை இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவர்கள் இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்த சட்டத்துறை இலாக்கா துரைமுருகனுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. துரைமுருகனிடம் இருந்த கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகம் ரகுபதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஏன் இந்த ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க? என்ன காரணம்? முதலமைச்சருடைய தனி உரிமை ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா இட்ஸ் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். யார் மந்திரி யார் எந்திரின்றது முதலமைச்சரோட உரிமை. எந்த இலாக்காவை யார்கிட்ட கொடுக்கணுன்றதும் முதலமைச்சரோட உரிமை தான். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான இலாக்கா மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணப்பனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பல முறை அந்த மாற்றம் நடந்தது. கண்ணப்பன் முதல்ல போக்குவரத்துறை அமைச்சர் இருந்தார், அப்புறம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரானார், அப்புறம் பால்வளத்துறை அமைச்சரானார். இப்போ மறுபடியும் இடையில உயர்கல்வியை தூக்கி கொடுத்தாங்க, பொன்முடி தண்டனை வச்சு. ஆமாம், இப்போ மறுபடியும் பிற்படுத்த நலத்துறையை தூக்கிட்டு பால்வளத்துறையை கொடுத்தாங்க. பால்வளத்துறையை பிடிங்கிட்டு இப்போ வனத்துறையை கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 5 இலாக்காக்களை வந்துட்டார். 5 வருஷத்தில் 5 இலாக்கா, 5 வருஷத்தில் 5 இலாக்காக வந்துட்டார். 4 வருஷம், 5 வருஷம் இல்லை, 4 வருஷத்தில் 5 இலாக்காக வந்துட்டார். ஓகே. துரைமுருகன் 2010 இது அப்படியே நடந்தது. வரலாறு திரும்புது. 2006-10 கருணாநிதி கவர்மெண்ட்டில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். மிக திறமையாக செயற்பட்டார் அப்படின்ற காரணத்துக்காக அவருடைய திறமையை பாராட்டி முதலமைச்சர் கலைஞர் என்ன பண்ணார், பொதுப்பணித்துறை அவர்கிட்ட பறிச்சுட்டு உப்பு சத்து இல்லாத சட்டத்துறை அவர்கிட்ட கொடுத்தார். அழுது புலம்பினார் துரைமுருகன். ஆனால் ஒன்றும் வேலைக்காகல. உடனே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டார் அப்போலோவில். அப்போ 2010 எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ இதே மாதிரி சொன்னாங்க. அவர் ரொம்ப திறமையாக பொதுப்பணித்துறையில் செயற்பட்டார். 10 விசா கையேந்தலை யாருக்கிட்டையும். இவ்வளோ ஒரு நேர்மையாக, கக்கனின் மறு அவதாரமாக, நேர்மையின் மொத்த வடிவமாக இருந்தார். ஓகே. அதை மெச்சி உச்சி மோர்ந்து கலைஞர் அவரை இலாக்கா மாற்றினார் அப்படின்னாங்க. இன்றைக்கி எதுக்கு இலாக்கா மாற்றுறாங்கன்னு தெரியலையே. சீனியர் மினிஸ்டர்ஸ் இவங்க இலாக்கா மாற்றுறாங்கன்னா மக்களுக்கு தகவல் இது சட்டப்படி அது முதலமைச்சரோட தனி உரிமை. யாரும் கேட்க முடியாது. மந்திரி ஆகிறது, மந்திரியிலேருந்து பதவியிலேருந்து நீக்கிறது. ஜெயலலிதா கண்ட மேனிக்கு மந்திரிகளை நீக்குவாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு பீரியடு மந்திரியாக வந்துடுவான், ஒரு ரவுண்டு வந்துடுவானுங்க. அப்போ கலைஞர் எழுதினார் முரசொலியில், யாரை எதை எதிர்பார்த்து இவர்களை அமைச்சராக்கினார் அம்மையார், எதை செய்யவில்லை என்று அமைச்சரவையிலிருந்து நீக்கினார். இன்றைக்கி அதே தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும்.
ஒரு மந்திரி 4 வருஷத்தில் 5 இலாக்கா மாற்றிருக்கீங்க. எப்படி இது நடக்குது? எதை எதிர்பார்த்து அந்த இலாக்காவை கொடுத்தீங்க? எதை நிறைவேற்றலேருந்து நீங்கள் அதை அவர்கிட்ட வந்து பிடுங்குறீங்க? 4 இலாக்காவை ஒரு மந்திரியால் திறம்பட நிர்வகிக்க முடியலன்னா ஒரு அமைச்சர்கள் வந்து நீக்கணும். சரி, துரைமுருகன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு. அப்படியே 2006 நடந்து இப்போ 2026 நடக்குது. எதற்காக அவர் வந்து நீங்கள் கடைசி காலத்துல 1 இயர் தான் இருக்குது, அதுக்குள்ளே சட்டத்துறையை மறுபடியும் ஏன் கொடுக்குறீங்க அவர்கிட்ட? நீர்வளத்துறையில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. மணல் கொள்ளையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அமலாக்கத்துறை 5 கலெக்டர்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பினப்போ தமிழக அரசு பதறி அடிச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஓடிச்சு. அப்பயே எல்லாரும் பேசின செய்தி உங்களுக்கு தெரியும், துரைமுருகன் வீட்டில் இடி ரெய்டு வரப்போகுது. பேசினாங்களா இல்லையா? அடுத்தடுத்து ரெய்டுலாம் கூட மொத்தமாக எல்லாரும் பேசினாங்க, துரைமுருகன் வீட்டில் இடி ரெய்டு வரப்போகுதுன்னு. இப்போ இடி வந்து ஏற்கனவே டாஸ்மாகில் மாட்டின்னு இருக்கு. இப்போ என்ன நடந்திருக்குது உங்களுக்கு இங்கே? எதற்காக உங்களுக்கு வந்து இந்த ஒரு சீனியர் மினிஸ்டரோட இலாக்காவை முதலமைச்சர் மாற்றுகிறாருன்னா, முதலமைச்சருக்கு அதுக்கு உரிமை இருக்குது, நான் மறுக்கல, சட்ட ரீதியாக அது அவருடைய உரிமை. ஆனால் அரசியல் தார்மீகம்னு ஒன்று இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு கலைஞர் என்ன விமர்சனம் வைத்தாரோ அது ஸ்டாலினுக்கு அப்படியே பொருந்தும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஜெயலலிதா அமைச்சர்களை பந்தாடும் போது 2014-15 கலைஞர் எழுதினார் முரசொலியில், எதை எதிர்பார்த்து அம்மையார் இவர்களை அமைச்சராக்கினார், இவர்கள் எதை செய்யவில்லை என்று அமைச்சரவையிலிருந்து நீக்கினார். யார் மந்திரி யார் மந்திரி என்பது காலையில் பேப்பரை பார்த்தா தான் இந்த மந்திரிகளுக்கே தெரியும்னு எழுதினார். அதே தான் இன்றைக்கி நடக்குது. கண்ணப்பன்னு ஒரு மந்திரி 99 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த நம்பர் 1 மந்திரி. 96 கலைஞர் கவர்மெண்ட்டில் அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டு 17 வருஷம் பொறுத்து அவரோட மனைவி மாமியார் 2 பேரும் இறந்துடுறாங்க. அவரும் அவருடைய மகனும் விடுவிக்கப்படுறாங்க, வழக்கிலேருந்து விடுதலை ஆகிறாங்க 17. அதுக்கு முன்னாலே அவர் திமுகவில் போயிட்டு உள்ளவையும் வெளியிலையுமா இருந்தார். 2000 அவர் திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏவாகி அப்புறம் அந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு ஏடிஎம்கேக்கு வந்து சிதம்பரத்தை ஏற்று நின்று தோற்று போய் அதுக்கு பிறகு மறுபடியும் திமுகலேருந்து வெளியேறி அதிமுகவுக்கு போய் அது அதிமுகவில் இருந்தார். அப்புறம் மறுபடியும் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு திமுகவுக்கு வந்தார். அவர்கிட்ட இந்த 4 வருஷத்தில் 5 இலாக்கா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 4 வருஷத்தில் 5 இலாக்கா ஒரு மந்திரிக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இப்போ என்னமோ அங்கே தப்பு நடக்குதில்ல, நீங்கள் எதையோ எதிர்பார்க்குறீங்க, அந்த எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றலை, அல்லது அவர் ஏதோ வந்து அளவுக்கு அதிகமாக செயல்படுறார். அது என்ன? முதல்ல ஒரு போக்குவரத்துறையிலேருந்து தூக்கி பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, இப்போ பிற்படுத்தப்பட்ட நலத்துறையிலேருந்து தூக்கி உயர்கல்வித்துறை கொடுத்தாங்க. அப்புறம் கிராம தொழில் கதர்துறையை கொடுத்தாங்க. அப்புறம் தூக்கி மறுபடியும் பால்வளத்துறையை கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் அதை தூக்கி பால்வளத்துறையை பிடிங்கிட்டு வனத்துறையை கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா கூட இப்படி செய்யலைங்க, நீக்கிடுவாங்க, அவ்வளோதான். நீக்கிட்டு ஒரு தடவை நீக்கிட்டு சில பேர் மட்டும் மறுபடியும் வருவாங்க, பல பேர் வரவே முடியாது. இலாக்காவை வந்து 4 வருஷத்தில் 5 இலாக்காவை மாற்றினதெல்லாம் ஜெயலலிதா கூட செஞ்சது கிடையாது. ஆக நிர்வாகத்தில் மிகப்பெரிய சுணக்கத்தை இது ஏற்படுத்தும். சரி, நீர்வளத்துறை அமைச்சர் வளமான இலாக்கா, வளம் கொழிக்கும் இலாக்கா, எந்த நேரமும் அமலாக்கத்துறையின் காதல் கடிதங்கள் துரைமுருகனுக்கு வரும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ எதுக்கு மாற்றுறீங்க? அப்படியே 2010 இது நடந்தது, தேர்தலுக்கு 1 ஆண்டு முன்பு இது நடந்தது. 2011 தோற்று போனாங்க. அதே மாதிரி இப்போ கரெக்டாக தேர்தலுக்கு 1 வருஷம் முன்னால், 15 வருஷம் பொறுத்து தேர்தலுக்கு 1 வருஷம் முன்னால் நடக்குது. அவர் உடனே அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் படுத்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, துரைமுருகன் அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் படுத்தார். இலாக்கா மாத்திரம்னா 3 நாள் என்னமோ இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தார். போய் அழுதார் கலைஞர்கிட்ட, தலைவரை என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, உப்பு சப்பு இல்லாத இலாக்காவை கொடுத்துட்டீங்களே. சட்டத்துறை ஆமாங்க, அவங்க அணக்கில் பார்த்தீங்கன்னா வசூல் இருக்குது. அதில் என்ன பெரிய வசூல், அதில் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது, ஓப்பனாக பேசுவோம். நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் கொடுத்த எல்லாமே வந்து சட்ட அமைச்சர் கண்ட்ரோல். அதை வச்சு என்ன பண்ணுறது? வடிவேல் பாஷையில் சொன்னால் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. வடிவேல் காமெடி ஒன்றும் இல்லை, அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அந்த கதை தான் இது. நீர்வளத்துறைன்றது என்ன, எவ்வளோ பெரிய இது, மைனிங், கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை எல்லாமே சேரும். கனிம வளம், சுரங்கம், அடிஷ்னல், எல்லாம். ஆமாம், இடி வரப்போகுதுன்னு பேசினானுங்களா இல்லையா 1 வருஷத்துக்கு முன்னால்? எந்த நேரமும் துரைமுருகன் வீட்டில் இடி பூந்துருவோம் அப்படி இப்படின்னு நாங்கள் ஒன்றுமே ஆகலை. இப்போ மறுபடியும் இடி வந்து உஷாரா மறுபடியும் வரப்போகிறான்னு தெரியுது. இப்போ மறுபடியும் இலாக்காவை மாற்றுறாங்க. இடையில அவருடைய பையன் வீட்டில் சோதனை பண்ணாங்கல்ல, அது போனாங்க. அது வேறு கேஸில், மணல் கொள்ளையில் இல்லை, வேறு கேஸில். அது 2019 போட்ட கேஸில் போட்டது. வாக்குக்கு பணம் கொடுத்தவள. ஆமாம், அவருக்கு ஆச்சு 86 வயசுங்க. நான் இன்பநிதி கிட்ட மந்திரியாக இருக்கணுன்றார் அவர். உதயநிதி கிட்ட இல்லை, இன்பநிதி கிட்ட மந்திரியாக இருப்பான்.
125 வருஷம் வரைக்கும் வாழணும்னு ஆசை அவருக்கு. கலைஞரை பார்த்துட்டேன், ஸ்டாலினை பார்த்துட்டேன், தம்பி உதயநிதியை பார்த்துட்டேன். இன்பநிதி கீழையும் அமைச்சராக பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆசைன்னு அசம்பிளியில் பேசுகிறார். இப்போ கடைசி வரைக்கும் இந்த காட்பாடி தொகுதி அவர் விட்டு போகவே போகாது. 125 150 வருஷம் உயிரோடு இருக்கணும்னு விரும்புகிறார் அவர். இன்னும் 60 வருஷம் அமைச்சராக இருக்கணும்னு ஆசை அவருக்கு. காட்பாடியே அவருக்கு தான். அவருக்கு பிறகு அவர் மகனுக்கு, மகனுக்கு பிறகு மகனுடைய மகனுக்கு, கழகம் ஒரு குடும்பம். இதுதான் அண்ணா கண்ட திராவிட மாடல். ஆகவே இன்றைய டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட். அவர் தம்பி வா தலைமை ஏற்க வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூக மக்களையுமே ஒரு ஏழை எளிய மக்களை தானே கூப்பிட்டாரு. இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துடுச்சு, அவ்வளோதான். சங்கர மடம் தான், வேற என்ன. நேரம் வரும்போது அவரவருக்கும் வாரிசுகளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். ஆகவே துரைமுருகன் இலாக்கா மாற்றம் முக்கியமானது. 2010 நடந்தது, இப்போ நடக்குது. தேர்தல்களுக்கு ஒரு ஆண்டு முன்பு நடந்தது, இப்போ மறுபடியும் 15 ஆண்டுகள் பொறுத்து நடக்கிறது. வரலாறு திரும்புகிறது. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, மார்க்ஸோ யாரோ சொன்னது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், ஃபஸ்ட் டைம் as a tragedy, செகண்ட் டைம் as a farce அப்படின்வாங்க. வரலாறு ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப நிகழும். முதன்முறை துன்பியல் நாடகமாக இருக்கும், இரண்டாவது முறை கேலி கூத்தாக இருக்கும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், ஃபஸ்ட் டைம் as farce, செகண்ட் டைம் as tragedy. ஃபஸ்ட் டைம் as tragedy, செகண்ட் டைம் as farce. அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலி ஆவணங்களை கொண்டு நிலத்தை அபகரித்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மீது ஒரு புகார் வந்து எழுந்திருக்கு. இது குறித்து மே 23ஆம் தேதி இருவருமே நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த வழக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியாதுங்க. இது 2வது நீதிமன்ற நடவடிக்கைங்க. அவர் மேலே ஒரு லேண்ட் கிராப் கேஸ் இருக்குது. அந்த கேஸில் ஒரு கட்டத்தில் அவருக்கு ரிலீஃப் கிடச்சிது, அதுக்கு பிறகு அவருக்கு ரிலீஃப் கிடைக்கல. அது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. எம்எல்ஏ எம்பிஸ்க்கு எதிரான வழக்கில் அந்த கோர்ட்டில் போய் மாட்டிக்கிச்சது. அவர் கோர்ட்டில் சம்மன்ஸ் கொடுத்தும் அப்பீர் ஆகலை. அதனால் அப்பீர் ஆகலைன்னா சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி விசாரணை ஆரம்பிச்சிடுவோன்னு நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. 23ஆம் தேதி அவர் கோர்ட்டுக்கு போகணும். போகலைன்னா அவருக்கு சிக்கல் வரும், அவ்வளோதான். இதுக்கு மேற்கொண்டு நம்ம இதில் எதுவும் பேச முடியாது, ஏன்னா அதோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. ஆகவே இது இந்த விவகாரத்தில், நீதிமன்ற விவகாரத்தில் தீர்ப்புகள் வந்துன்னா பேசலாம், தீர்ப்புகள் இல்லை, அதனால் நம்ம பேச முடியாது. 23ஆம் தேதிக்கு பிறகுதான், அதுக்கு பிறகு தான் நம்ம ஏதாவது பேசுறதுனா இருந்தால் பேசலாம். ஏன்னா விசாரணையை அமைச்சர் எதிர்கொண்டு இருக்கிறார். அவர் அன்னைக்கு கோர்ட்டுக்கு போகலன்னா நீதிமன்றம் வந்து சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணிடும். மேபி அவர் இப்போ ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ போய் இதுக்கு ஸ்டே கூட வாங்கலாம், நமக்கு தெரியாது அது என்ன பண்ண போகிறாங்க. அதனால் இந்த விவகாரத்தில் நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அமைச்சர் ரகுபதிக்கு ஒரு ஜாக்பாட் எதுவும் அடிச்சிருக்கா? நீர்வளம், கனிம சுரங்க வளம் எல்லாமே அங்கிட்டு போயிருக்கிறது உண்மை. எஸ், யூ ஆர் ரைட். அமைச்சர் ரகுபதிக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாக்பாட் கிடைத்திருக்கிறது. துரைமுருகனுக்கு கையில் இருந்த ஜாக்பாட் கை நழுவி போய் டம்மி இலாக்கா கிடைத்திருக்கிறது. 2010 எப்படி கடைசி ஓராண்டு துரைமுருகன் வனவாசம் போனாரோ அதே மாதிரி இப்பயும் வனவாசம் போகிறார் அவர் ஆட்சியின் இறுதி கட்டத்தில். கடைசி ஓராண்டு வந்து அமைச்சர்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஸ்லாக் ஓவர்ஸ் மாதிரி கடைசி 10 ஓவரில் ஆடுவாங்கல்ல. 50 ஓவர் மேட்ச்சில் கடைசி 10 ஓவர் எப்படி ஆடுவாங்க பேட்டிங் டீம், 6-4 அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்லாக் ஓவரில் பிரமாதமாக ஆடலாம். பாவம், துரதிர்ஷ்டம் அந்த துரைமுருகனுக்கு அந்த வாய்ப்பு, கடைசி 10 ஓவரில் ஆடுற வாய்ப்பு பாக்கியம் இல்லாமல் போச்சு. அந்த வாய்ப்பை ரகுபதி தட்டிட்டு போயிட்டார். அப்போ நாடு போற்றும் 4 ஆண்டு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி பல இடங்களில் வந்து பேசி வரதை வந்து பார்க்குறோம். முதலமைச்சரும் வந்து அடுத்த முறையும் திமுக ஆட்சி தான் அமையும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. கலை யதார்த்தம் அப்படித்தான் இருக்கா? இன்னும் ஓராண்டு இருக்குங்க, நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுங்க. 4 முனை போட்டி வந்து விஜயம் தனியாக நின்னா திமுக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம், சந்தேகமில்லை. அதனால் அதை ஒதுக்கி தள்ள முடியாது. நாடு போற்றும் 4 ஆண்டுன்றது அது அந்த அம்மாவை சொன்ன வாசகம், அது ஜெயலலிதா சொன்னது. 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனைனாங்க, 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனைனாங்க அந்த அம்மா. இவங்க 2023 ஒரு ஸ்லோகன் வச்சாங்க, ஈடு இல்லா 2 ஆண்டு ஆட்சி அப்படின்னாங்க. அப்போ தான் செந்தில் பாலாஜி கைது பண்ண காலகட்டம். அப்போ அதிமுக அதுக்கு ஒரு எதிர் ஸ்லோகன் வச்சாங்க, ஈராண்டு ஆட்சி ஈடிஏ சாட்சின்னு. செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சதுக்கு எல்லாம் ரைமிங் தான். கரெக்டாக சொன்னீங்க. எதுகை மோனையில் வண்டியை ஓட்ட வேண்டிதான். இது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 4 ஆண்டு ஆட்சி, நாடு போற்றும் 4 ஆண்டு ஆட்சி. இது அகிலம் போற்றும் 5 ஆண்டு ஆட்சியாக மாறுமா என்னன்றது மக்களுக்கு தான் தெரியும். அகிலம் போற்றும் 5 ஆண்டு ஆட்சி எப்பயும் நம்மளே எடுத்து கொடுத்துடலாம். அதை வந்து 2026 கடுமையான போட்டி இருக்கும். 4 முனை போட்டி வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி தொடரும் பட்சத்தில் திமுகவுக்கு ஒரு
அட்வான்டேஜ் இருக்குன்றது உண்மை. இன்றைக்கி எலெக்ஷன் தான் திமுக வந்துடும், அதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கி எலெக்ஷன் தான் திமுக ஜெயிச்சிடும். பட் 1 இயர் பொறுத்து வரும்போது என்ன செய்வாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. 1 இயரில் இவங்க ஸ்லாக் ஓவரில் ஆடுவாங்க, கடைசி 10 ஓவர் ஆட்டம் ஆடுவாங்க, 6-4ன்னு வெளுத்து கட்டுவாங்க. பிரமாதமான ஆட்சியாக இருக்கும் அது. அது எப்படி மக்கள் மன்றத்தில் நிற்கும்? கலைஞர் அப்படி தானே 23 சீட்டு தானே ஜெயிச்சார். அதனால் அதை நம்ம இப்போ கணிப்பது கடினம். திமுகவினுடைய 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பீடு என்ன? ஒரு மூத்த மதிப்பீடு மார்க்கெல்லாம் கொடுக்க விரும்பல. நான் நல்லது கெட்டது ரெண்டுமே நடந்திருக்கு. இந்த பள்ளி குழந்தைகளுக்கான அந்த சத்துணவு திட்டங்கள், பெண்களுக்கான சில நல்ல திட்ட உதவிகள், நான் முதல்வன் ஸ்கீம், தொழிற்சாலைகளை பெரிய அளவில் கொண்டு வருது, இதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயங்கள் தான். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. டு பி ஃப்ரேங்க், நோக்கம் நல்ல நோக்கம் இருக்குது, இன்டென்ட்னுவாங்க. அரசின் நோக்கம் நல்லதாக இருக்குது, செய்யணும்னு முதலமைச்சர் விரும்புகிறாரு. அதிலெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பிரச்சனை எங்கே வருதுன்னா, ஊழல் ரொம்ப அதிகமாக இருக்குது, கரப்ஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது, தலித்துகளுக்கு எதிரான கொடுமை ரொம்ப மோசமாக இருக்குது. கரப்ஷன், தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக, சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனையை உருவாகிட்டு இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை தான் உண்டாக்கிட்டு இருக்குது. இதை முதலமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லைனா 26 இவங்களுக்கு கஷ்டம். 26ல் ஜெயிச்சாங்கன்னாலும் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது. டஃப் ஃபைட் இருக்கும், மிக கடுமையான போட்டி இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேணும். மதச்சார்பின்மை என்ற அந்த கொள்கையில் பிஜேபிக்கு எதிரான அரசியல் ரீதியாக தெளிவாக உறுதியாக நிற்கிறாரு, அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. பட் ஊழல், தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு, ஃபேமிலி பாலிடிக்ஸ்லாம் அரசுக்கு எதிரான பிரச்சனைகளாக இன்று அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றன. அப்புறம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுற போக்கு, அதையும் இவர்கள் கைவிட வேண்டும். ஏன்னா எல்லாரும் ஜால்ரா அடிக்க ஆரம்பித்தா இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான். தேனும்பாலும் எங்கேயும் ஓடாது. எல்லா பத்திரிகையாளர்களும் திமுக கும்மி அடிக்கிறாங்கன்னா அது அழிவுக்கு அறிகுறி, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதனால் அதை மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதை திமுக அரசு கைவிட வேண்டும். இடிப்பார இல்லை ஏமராமண்ணன், கெடுப்பார் இல்லானும் கெடும். ஆகவே இது ஒரு மிக்சடு பேக்காக, நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு அரசாக தான் பார்க்குறேன். எல்லா அரசுகளும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த அரசும் இருக்கிறது. பெரிய அளவில் அரசின் மீது வன்மம் மக்களுக்கு இல்லை. ஆனால் மறுபடியும் ஓட்டு போடுவாங்கன்றது அது என்ன 1 இயர் இருக்குது, கடைசி ஒரு வாரத்தில் எல்லாமே மாறும். அதனால் அந்த மார்க்கு கொடுக்குற வேலையெல்லாம் எனக்கு அது உடன்பாடு இல்லை. அதில் நான் இதை ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு அரசாகத்தான் இதை பார்க்கிறேன். பெரிய அளவில் நன்மைகள், பெரிய அளவில் தீமைகள் ரெண்டுமே இல்லை. அடுத்த ஒரு ஆண்டில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஏதாவது பண்ணாங்கன்னா அப்போ உண்மையிலேயே நாம் அவர்களை பாராட்டலாம். சமீபத்தில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நீங்கள் கட்சி தொண்டர்களை மதிக்கணும், கட்சிக்காரங்களுக்கு உடனடியாக நீங்கள் செய்து முடிக்க முடியாத பணிகளை உடனடியாக செஞ்சு கொடுக்கணும்னு ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசிய பல மாவட்ட செயலாளர்கள் தங்கள் குறைகளை சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள் எந்த ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்தாலும் செஞ்சு கொடுக்கறதே இல்லைங்க. குறிப்பாக அங்கன்வாடி பணியாளர்கள், ரேஷன் கடை ஊழியர்கள், இன்னும் பல விஷயங்களில் யாராவது நம்ம கட்சிக்காரங்க ஏதோ ஒரு பொறுப்பு கேட்டு வந்தாங்க அப்படின்னா செஞ்சு கொடுக்க முடிய சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னு. அதற்கு அமைச்சர்கள் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காரசார உதவெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? கட்சிக்குள்ளே இருக்க உள் முரண்பாடுகளுக்கு அமைச்சர்கள் சம்பாதிக்கிற மாதிரி கட்சிக்காரர்கள் சம்பாதிக்க முடியலன்றாங்க. பச்சையாக சொன்னாதான். நீங்கள் திமுகவில் கீழ்மட்டத்தில் பேசி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குமுறல் இதுதான். மந்திரி சம்பாதிக்கிறார், நாங்கள் சம்பாதிக்கலன்றாங்க. இது எங்கே போய் முட்டிக்கிறது? மந்திரினா அப்படியே நெத்தி வர நிலத்தர ஊழல் சம்பாதிக்கிறாரா? அமைச்சருக்கு வர கட்டிங் கீழே போகலன்றாங்க. பச்சையாக சொன்னா இதான். அப்போ ஊழல் உங்கள் சிஸ்டத்தில் அப்படியே ஊறி போச்சு. இது திமுக மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன் சத்தியமாக திமுக மட்டும் நினைக்க வேணாம். திமுக நண்பர்கள் ஏதோ அவங்கள மட்டுமே சொல்கிறத நினைக்க வேணாம். இதுதான் அண்ணா திமுகலையும் 5 வருஷம் 10 வருஷம் அவங்க இதே தான் பண்ணாங்க. அவங்க ஃபார்முலா போட்டு பண்ணுவாங்க. ஒரு ஸ்கீம் போகுதுன்னா மந்திரிக்கு இவ்வளோ, மாவட்டத்துக்கு இவ்வளோ, வட்டத்துக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா பிரிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 60% தானே மக்களுக்கே போய் சேரும். அதான் ராஜீவ்காந்தி அந்த காலத்தில் சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம் போட்டோன்னா 5 பைசா தான் மக்களுக்கு போதுனாரு. திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள் முரண்பாடு இன்றைக்கி என்னென்னா, மறுபடியும் சொல்கிறேன், மந்திரிகள் சம்பாதிக்கிற மாதிரி கட்சிக்காரன் சம்பாதிக்கலன்னு, சம்பாதிக்கிறது வித்தின் கோட். அந்த பிரச்சனை முதலமைச்சர் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? லஞ்சம் வாங்குறதே தப்பு, கட்சிக்காரனுக்கு பங்கு கூட நான் சொல்ல முடியும்? முதலமைச்சர் சொல்ல மாட்டார். வாப்பனா பேசுகிற பேச்சுங்க அது. நான் போய் லிஸ்ட்டு கொடுக்குறேன், மந்திரி போஸ்டிங் போட மாட்டேங்கிறாரு. நீ என்ன லிஸ்ட்டு கொடுக்குறது? அதுக்கு எதுக்கு அப்போ எலெக்ஷன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எதுக்கு இருக்குது? அங்கன்வாடியில் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ரேஷன் கடையில் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், என்ன ப்ரொசீஜரு? அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் போகணும். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக போங்க. ஆமாம். இல்லை உள்ளூர் அளவுன்னா கலெக்டர்கிட்ட நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஆமாம். ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் சிஸ்டம் வைங்க. இதுதான் கவர்மெண்ட் அஃபிஷியல் சிஸ்டம் எதுவோ அதை வைங்க. எல்லாத்தையும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வர முடியாது, எனக்கு புரியுது.
எல்லாத்தையும் தேர்வு எழுதியும் கொண்டு வர முடியாது, புரியுது. சிலதெல்லாம் நீங்கள் வந்து கால் ஃபார் பண்ண தான் முடியும். இவ்வளோ அப்ளிகேஷன் போடுங்க, இவ்வளோ பேர் இருக்குன்னு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எம்ப்ளாய்மெண்ட் மூலம் பண்ணிக்க வேண்டியதான். சம் சிஸ்டம், கவர்மெண்ட்டுக்கு சம் சிஸ்டம் இருக்கும். அது ஒரு சில பதவிகள் அப்படிதான் போடப்படுது. பண்ண முடியும், அப்படிதான் நான் ஒத்துக்கிறேன். முடிஞ்சால் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், இல்லைன்னா நேர்வு தேர்வு, இல்லைன்னா நேரடியான நேர்முக தேர்வு, இப்படி ஏதாவது ஒரு சிஸ்டம் வைங்க. மாவட்ட செயலாளர் கொடுக்குற லிஸ்ட்டை மந்திரி போடலைன்றது அது ஒரு பிரச்சனையா? மாவட்ட செயலாளர்னா அவர் வந்து தர்ம பிரபு, அவர் காசு வாங்கிட்டு தான் அவர் கொண்டு போகிறாரு. அப்போ இது யாருக்குள்ள இது வந்து முறைகேடாக செயல்படக்கூடிய 2 பேருக்கு இடையில் வர பிரச்சனை. இதுதான் உங்கள் கட்சியோட பிரச்சனைனா நீங்கள் படு மோசமான நிலைமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னை மதிக்கலைன்னு மாவட்ட செயலாளர் மந்திரியை பற்றி பொதுக்குழுவில் சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா இந்த குற்றச்சாட்டே அவலமானது இல்லையா? இன்னத்துக்கு மதிக்கணும் ஒன்று தப்பான காரியம் பண்ணுறதுக்கு இல்லையா? நான் கொடுக்குற லிஸ்ட்டை மந்திரி போடலைன்னா அது எப்படிங்க குற்றச்சாட்டாகும்? இது உங்கள் நாட்டை இதுனா இந்த ஓட்டு போட்டு மக்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தது மாவட்ட செயலாளரும் மந்திரியும் கொள்ளடிக்கிறதுக்கா? அப்போ திருவாளர் பொதுஜனத்தோட நிலைமை என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்கள். இது எப்படிங்க பிரச்சனையாகும்? அப்போ ஊழல் வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்கு உங்கள் கவர்மெண்ட்டில். ஊழல் வந்து கரப்புரண்டு ஓடுது, வெள்ளமாக ஓடுது ஊழல். அதை நீங்களே சொல்கிறீங்க. 2 மாவட்டங்களில் மாநகர பத்திரிகைகள் எல்லாமே பதிவு பண்ணும்போது அப்போ அந்த பேச்சு எழுந்திருக்கு தானே அர்த்தம். அதை தாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது பேசுனது உண்மைங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? மந்திரி கட்டிங்கள மாவட்ட செயலாளர் பங்கு கேட்குறாரு, உண்மையா இல்லையா? இது வெக்கக்கேடா இல்லையா உங்களுக்கு? அப்போ வெள்ளம் வந்து கரப்புரண்டு ஓடுது ஊழல், கூச்ச நாச்சமே கிடையாது, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் கரப்ஷன். 2 மாநகராட்சி கமிஷனரை மாற்றுறாங்கல்ல திமுகவில். எல்லா மாநகராட்சியும் திமுக கண்ட்ரோலில் இருக்குது. 2 மாநகராட்சி கமிஷனரை ஏன் மாற்றுறாங்க? திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லேயும் ஏன் மாற்றுறாங்க? வெளிப்படையாக அந்த மாநகராட்சி கவுன்சிலர் வந்து பேட்டி கொடுத்தான், தெரியும். உள்ளூர் தொலைக்காட்சியில் மணிக்கணக்காக பேசினாங்க. மேயர் தூக்குனா பக்கமாக பேப்பரில். இதுக்கு சொந்த கட்சி மேயர் தான். சொந்த கட்சி பக்கமாக பேப்பருக்கு பேட்டி கொடுத்தானுங்க. லஞ்சமோ லஞ்சம், ஊழலோ ஊழல், கரப்புரண்டு ஓடுது. யார்? திமுக மாநகராட்சி கமிஷனர் மேலே திமுக கவுன்சிலரே கொடுக்குறான். நல்லா கவனிங்க. அண்ணா திமுக கவுன்சிலர் கொடுக்கல, பிஜேபி கவுன்சிலர் கொடுக்கல, மேயர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறவன் திமுக கவுன்சிலரு, கம்ப்ளைண்ட்டுக்கு உள்ளாகி இருப்பவர் திமுக மாநகராட்சி மேயர். உங்கள் கவர்மெண்ட்டில் ஊழல் இருக்குன்றதுக்கு இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்? சரி, எத்தனை வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாட்டில்னு சொல்லியிருக்கு. ஒரு லிஸ்ட் எடுப்போமா? இந்த கவர்மெண்ட்டில் எங்கே கரப்ஷன் இருக்குது, ஆதாரத்தை கொடுன்னு கேட்குறாங்க சில அறிவுஜீவிகள். உனக்கு மனசாட்சி கொஞ்சம் கண் பார்வையும் காது கொஞ்சம் நல்லா கேட்டால் இது தெரியும். இங்கே லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அடுத்த உதாரணம் தான் பொதுக்குழு செயற்குழுவில் மாவட்ட செயலாளர் கூட்டம். மந்திரி என்னை மதிக்க மாட்டேன்றார் மாவட்ட செயலாளர். உன்னை எதுக்கு மதிக்கணும்? மந்திரி மதிக்க வேண்டியது சட்டத்தை, மாவட்ட செயலாளர் கிடையாது. ஒரு அப்பாயின்மெண்ட் போடுற 10 போஸ்டிங் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் 10 போஸ்டிங் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருக்குது. கட்சிக்காரனுக்கு துடை வாங்கினு கட்சிக்காரன் போடுவான். அப்போ மக்கள் என்ன வாயில் வந்து லாலிபாப் வச்சு சாப்பிட்னு இருப்பாங்களா? மாவட்ட செயலாளர் சாப்பிட்றதுக்கும் மந்திரி கொள்ளடிக்கிறதுக்கும் தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா திமுக? பதில் சொல்லுங்கள். இதுதான் திமுகவோட பிரச்சனைனா அப்போ இது வந்து கொள்ளையர்கள் மத்தியில் நடக்கிற போட்டி. ஊழல் அங்கே தலைவிரிச்சு ஆடுது இந்த கவர்மெண்ட்ன்றதுக்கு இதை விட உதாரணம் தேவையில்லை. போஸ்டிங்கு, அங்கன்வாடி, ரேஷன் கடை, இதிலெல்லாம் வந்து அப்படியே மாவட்ட செயலாளர் சொல்கிறத போட்டுடணும் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் கேட்குறாங்கன்னா அருவருப்பாக இல்லையா? அது உங்கள் சிஸ்டம் எவ்வளோ கொலாப்ஸ் ஆகுது. மந்திரி அதை போட மாட்டேன்றாரு. மந்திரி ஏன் போட மாட்டேன்றாருன்னு அவர் ஒன்றும் உத்தரவு கிடையாது. மந்திரி அவர் கட்டிங்கில் போடுறாரு, நான் ஏன்டா உனக்கு போடணுன்றாரு. இதெல்லாம் தானங்க உண்மை இல்லையா? எல்லா பேப்பரும் இதை எழுதியிருக்கான், எல்லாமே எழுதிட்டாங்க, எல்லாம் எழுதிட்டான். மறுப்பு வரல. திரைமறைவு அரசியல் எல்லாமே எழுதிட்டாங்க. திரைமறைவு அரசியல் எல்லாருமே எல்லாம் எழுதிட்டான். இதில் எதுக்குமே உங்ககிட்ட கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ திமுக கிட்ட இருந்தோ மறுப்பு வரல. அப்போ ஊழல் வந்து வெள்ளமாக ஓடுது. லஞ்சமோ லஞ்சம், காட்டாற்று வெள்ளமாக திமுக ஆட்சியில் லஞ்சம் லாவணியம் பெருக்கெடுத்து ஓடுதுன்றதுக்கு இதெல்லாம் தானங்க உதாரணம். வேற என்ன உனக்கு உதாரணம் வேணும்? ஏன் எதிர்கட்சி பேச மாட்டேன்றான் அதிமுக? ஏன்னா இதை தான் அவன் செஞ்சான் 10 வருஷம். இப்போ அடுத்த 5 வருஷம் செய்யணும்.
செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது போல டாஸ்மாக்ல அவங்க நடைமுறைதான் அது உண்மைதான். அவரு உண்மையிலே செந்தில் பாலாஜி வந்து ஒரு மிகப்பெரிய மேதைங்க. அவரு ரொம்ப தெளிவா சொன்னார். அவரு நான் தப்பு பண்ணலன்னு அவர் சொல்லல, ஓகே அவங்க என்ன பண்ணாங்களோ அதை தான் நாங்களும் பண்றோம்னாரு. உண்மையிலே மிகச்சிறந்த பதில் அது. ஒன்று சொன்னாலும் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது செந்தில் பாலாஜி சொன்னது. ரொம்ப அழகாக பேசினார். அதான் அந்த அனுபவன்றது. இந்த மாதிரி ஈடி சொல்லுதே, பாட்டிலுக்கு இவ்வளோ வாங்கினாங்க, ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கின போது இவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னா, இது பாருங்கள், அதிமுக கவர்மெண்ட்டில் எடப்பாடி பேரில் என்ன நடைமுறை இருந்ததோ அதே நடைமுறை தான் இந்த கவர்மெண்ட்லையும், ஸ்டாலின் கவர்மெண்ட்லையும். முடிஞ்சு போச்சு கதை. அவன் எப்படி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா நான் 20 ரூபா வாங்குறேன், அப்போ 2 பேரும் ஒன்று தானே. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு பண்ணி கரண்ட் சார்.